ஒரு மருத்துவ கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பல, அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்க கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜும் இருக்கு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க 2 யூனிவர்சிட்டி கிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாசம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட ஒரு உத்தரவின் பேர்ல என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனா இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க 60 நாளைக்குள்ள நீங்க எந்த என்ஓசி நீங்க கொடுக்காதனால, என்ஓசி கொடுத்த மாதிரி விதிகளின் யூஜிசி விதிகளின்படி என்ஓசி இஸ் டீம் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன விஷயம்னா, அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணல நம்ம கடந்த ஆட்சியில். அடுத்த இன்னொரு கல்லூரியில பாத்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல. 60வது நாள் அந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி 60வது நாள், அந்த 60வது நாள் என்னைக்கு வந்ததுன்னா, இதுவும் 2023 8/12/2023 அன்று தான் அந்த 60வது நாள் ஃபாலோ ஆகுது. அப்பதான் அந்த என்ஓசி இஷ்யூ பண்றதா, சைன் பண்ணதா, அதை எப்ப டிஸ்பேச் பண்றாங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு 14/12/2023 அன்று தான் டிஸ்பேச் பண்றாங்க. அது அவங்க அடுத்த நாள் தான் அவங்க கையில கிடைக்குது. இதுவும் எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ஓசி கொடுத்துட்டாங்க. என்ஓசி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி 60 நாள் வரைக்கும் நீங்க பண்ணல, நீங்க டிலேடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அரசுக்கு இந்த என்ஓசி கொடுக்கறதுல எந்தவித ரோலும் இல்ல, என்ஓசி கொடுக்கறது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வருஷம் டிசம்பர்ல நம்ம இதை எதிர்த்து ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கோம். இன்னும் பெரம்பலூர்ல இருக்கிற இன்னும் 2 மருத்துவ கல்லூரிக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற கேட்டகரியில் வரதுனால எந்தவித என்ஓசியும் அப்ளை பண்ணாம டைரக்டா யூஜிசில அப்ளை பண்ணி அவங்க இந்த மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்த ஸ்டேட்டஸ எடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒரு அந்தஸ்து வாங்கிட்டாங்கன்னா, இப்ப நம்ம அரசு நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப மருத்துவ சேவை தரமானதாகவும் இருக்கு. அதற்கு காரணம் நம்ம இருக்கிற சமூக நீதியை பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு முறையை நம்ம தொன்று நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கிடைச்சதுன்னா அவங்க இந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. பிளஸ் இன்னும் முக்கியமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய பெரிதும் ஒரு வரமாக இருக்கக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் அந்த ஃபீஸும் நம்ம அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஃபீஸையும் அவங்க பின்பற்றாம அவங்க ஒரு இந்த ஏழை மாணவர்களுக்கு ஒரு அதிக அளவுல கட்டணத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கும். இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு உடனடியாக, இது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்ல அரசுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு. உடனடியாக நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவங்ககிட்ட கலந்து பேசி இமிடியேட்டா என்ன ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன் அவங்க எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். இதை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனு, ரிட் பெட்டிஷனும் விரைவில் ஃபைல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட என்ஓசி கண்டிப்பாக மேண்டேட்டரியா இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப என்ஓசி கேட்கறாங்க. அதே மெடிக்கல் காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் இல்லாம எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சகத்திட்டையும் நாங்க இன்சிஸ்ட் பண்ண போறோம்.
இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவிச்ச மாதிரி இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா இந்த கல்வி மருத்துவம் மாநில பட்டியலுக்கு வரணும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். அப்பதான் நம்ம சமூக நீதியும் காக்கப்படும், நம்மளுடைய மாநில உரிமைகளும் காக்கப்படும். அடுத்து இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இதுல சம்பந்தப்பட்ட 4 மருத்துவக் கல்லூரி இருக்கு. இந்த 4 மருத்துவக் கல்லூரியும் எந்த அரசியல் கட்சியுடைய சார்புடையதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெரிய ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சமூக நீதி பத்தி பேசுறோம், நீங்க பேசுறீங்க, இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்க, மாநில உரிமைகளை பத்தி பேசுறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்க கட்சி ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் நடத்தும் பொழுது அவங்க இந்த மாநில இடஒதுக்கீடுக்குள்ள வர வேண்டாம், அந்த 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம், பீஸும் நாம ஸ்டேட் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டாம்னு உங்களுடைய முக்கிய கட்சி தலைவர்கள் நடத்தும் கல்லூரிகள் இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது எந்த விதத்துல இந்த தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சி தலைமையிடம் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.